இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீதர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, கேரளா, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு தற்பொழுது நிலவரப்படி 2 லட்சம் கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும், பரிசல் இயக்கவும், ஆற்றை கடக்கவும் 17வது நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளா மாநிலம் வயநாடு, முண்டுகை, சூரன்மலை, கோழிக்கோடு, ஆலப்புழா மற்றும் தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதே போல கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்குமங்களூர், குடகமலை, மைசூர், மாண்டியா மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹாரங்கி, ஹேமாவதி, நூகு ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டத் தொடங்கியுள்ளது. தற்பொழுது கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி அனைத்து அணைகளிலும் இருந்து 1,47,000 கனஅடியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது தமிழக எல்லை பகுதியான தற்பொழுது நிலவரப்படி 2 லட்சம் கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் ஒகேனக்கலில் உள்ள ஊட்டமலை, ஆலம்பாடி, சத்திரம், தளவுக்காடு ஆகிய பகுதிகளில் தண்ணீரில் மூடி வீடுகளிலிருந்து தண்ணீரில் சூழ்ந்து உள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து ஒகேனக்கலில் வருவதால் மெயின் அருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து ஒகேனக்கல் பகுதியில் அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர் உள்ள பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஆற்றை கடக்கவும், குடிக்கவும், பரிசல் இயக்கவும் கூடாது என உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இந்த தண்ணீரானது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான நாகமரை, பண்ணவாடி ஆகிய பகுதிகளிலும் வெள்ள எச்சரிக்கை விடுத்துள்ளாருங்க வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.